இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற சண்டே பஜாருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க எதுக்காக வந்திருக்கிறோம்னா நமக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்குதா, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது கம்மியான ரேட்ல கிடைச்சது அப்படின்னா வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கிறோம். இங்க புது பொருள் பழைய பொருள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லா பொருளுமே இங்க வீட்டுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும். நீங்க தேடி பார்த்து வாங்கிட்டு போலாம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு கடையில பார்க்கும்போது இவர் இந்த வண்டியோடைய சைடு மிரரு சீட் கவர்லாம் வித்துட்டு இருந்தாரு. இதோடைய பிரைஸ் எல்லாம் எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். சைடு மிரர்லாம் 100 ரூபான்னு சொன்னாரு. சீட் கவர் எடுத்தாலுமே உங்களுக்கு 100 ரூபா தான் அப்படின்னாரு. சரி, அப்படியே நமக்கு அது தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கிருந்து நம்ம வந்து அடுத்த ஒரு கடைக்கு வந்தேன். இந்த கடையில பார்க்கும்போது மொபைல் ஃபோன் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சரி, நான் ஒரு மொபைல் எடுத்து பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவுடைய ஒரு டச் மொபைல் தான். ஆனால் பின்னால கவரும் இல்லை, பேட்டரியும் இல்லை. இன்னொரு கேமரா ஒன்று இருந்தது. இதோடைய பேட்டரியோடைய கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கவர் ஓப்பன் பண்ண முடியல, ரொம்பவே டைட்டாக இருந்தது. அதனால சரி, இது கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண வேணாம், நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டேன். இன்னொரு மொபைல் பார்க்கும்போது சோனி எரிக்சன் வாக்மேன் சீரிஸ் இருந்தது. இதில் பேட்டரி இருந்துச்சுன்னா நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படின்றக்க வேண்டி பார்த்தேன். ஆனால் கவர் மாத்திரம் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஸ்லைட் டைப் தான், கவர் தள்ளி விட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது பேட்டரி இல்லை. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 800 ரூபான்னு சொன்னார். 800 ரூபாய்க்கு பேட்டரி இல்லாமல் இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அங்கேயே வச்சுட்டோம். இன்னொரு கடையில் பார்க்கும்போது ஒரு மதர் போர்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா DDR2 தான். இதுலேயே ரேமும் இருந்தது, ப்ராசஸர் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் போர்டு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட்டு தான் நமக்கு. அதனால சரி, ஓகே, இது ஃபேன்லாம் கரெக்டாக இருக்குதா, எல்லாமே கிளிப்பெல்லாம் லாக் ஆகுமான்னு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது லாக் ஆகலை. பின்னால் போர்டு ஏதாவது டேமேஜ் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். டேமேஜ் ஒன்றும் ஆன மாதிரி தெரில. உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனா இதே இவங்க தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு இதோடைய ப்ரைஸ் கேட்டேன். 1000 ரூபான்னாரு. நமக்கு இது தேவைப்படாது அப்படின்றதுனால அதை அங்கேருந்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். அடுத்து இந்த கடையில் பார்க்கும்போது கேமராவுடைய லென்ஸ் எல்லாம் இருந்தது. இதை நம்ம வெளியே வாங்குறோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா வரைக்கும் வருது. இவங்க கிட்ட இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 500 ரூபான்னு சொன்னாங்க. பாக்ஸோடயே இருந்தது. இது பிரிச்ச பாக்ஸாக இருந்தது, பிரிக்காத பாக்ஸ் நிறைய இருந்தது. இந்த வாட்ச் வரட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 1000 ரூபான்னு சொன்னாரு. ஆனால் அன்னைக்கு மழை பெஞ்சிருந்ததுனால ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. ஒர்க்கிங் கண்டிஷன் தான். வாட்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. 1000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம இதை வாங்கலாமா அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் போனோம்னா கண்டிப்பாக இருந்தால் வாங்குறேன். அடுத்து அங்கே ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் இருந்தது. நம்ம நிறைய வாட்சுங்களை வாங்கி இருக்கிறோம். வாங்கி வாங்கி வாட்ச் ஒன்றும் ஒர்க் ஆகிறது கிடையாது. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இது சிம் போடுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது இப்போ ஒர்க் ஆகுமா அப்படின்றது எனக்கு சரியா தெரில. இது உள்ளே வந்து பேட்டரி இருக்கும், ரிமூவல் பேட்டரி தான். பேட்டரியை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாட்ச் நம்ம ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இது வந்து ஒரு சிம் போடுற வாட்ச் தான். இதுலேயே ஒரு கேமராவும் இருக்கும், நம்ம மெமரி கார்டும் போட்டுக்க முடியும். நான் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் என்னாச்சுன்னா அந்த ஸ்டாப் மட்டும் கட் ஆயிரும். எல்லா வாட்சுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய ப்ரைஸ் கேட்டேன். 200 ரூபான்னு சொன்னார். அடுத்து அங்கேருந்து கிளம்பி நம்ம இன்னொரு கடைக்கு வந்தோம். இவங்க டிவிலாம் வச்சுருந்தாங்க. டிவியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து இருக்கு அப்படின்னாங்க. பெரும்பாலும் வீடியோ எடுக்க விட மாட்டேன்னாங்க. அதனால தான் நான் அப்படியே மூவ் பண்ணிட்டேங்க இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சுருப்பாங்க. இங்கே புதுசு தான் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை. அடுத்த கடைக்கு வந்தேன். இவங்க கிட்டையும் டிவி எல்லாமே இருந்தது. இவங்க கிட்ட அவ்வளவா கேமரா மாட்டி இருந்ததுனால பெருசாக யாருமே கவனிக்கல. அப்புறம் இன்னொருத்தர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவர் நிறைய திங்ஸ் வாங்கி வச்சிருந்தாரு. என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே 500 ரூபா சொன்னாங்க, நான் குறைச்சி வாங்கியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தேன். இவங்க கிட்ட இந்த டிவி எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 800 ரூபான்னு சொன்னாங்க. ஓகே, ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான். இந்த கடைக்கு வந்து பார்க்கும்போது நிறைய மிக்சி, கேமரா, CCTV எல்லாம் வச்சுருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஒரு கேமரா 200 ரூபா 300 ரூபா அப்படின்னாங்க. சரி, இதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குமா இல்லை எங்கேருந்து கழட்டிட்டு இருந்தாங்கன்னு தெரியல அப்படின்றக்காண்டி அப்படியே மூவ் பண்ணேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயரிங் ஐட்டம் தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான புது ஒயரிங் வாங்கணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறது தான், புதுசாகவே வச்சுருப்பாங்க. ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் இது நீ வந்து நின்று வீடியோ எடுத்துருக்கலாம்ல அப்படின்னா, நின்னோம்னா ஒரு மாதிரி பார்த்தாங்க, இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதனால தான் சரி, ஓகே அப்படின்னு மூவ் பண்ணிட்டேன். இந்த ட்ரில்லிங் மிஷினுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 2000 ரூபா அப்படின்னாரு. இது 2000 ரூபாயா அப்படின்னேன். ஆமாம், அந்த பெரிய மிஷின் எவ்வளோ வரும் அப்படின்னேன். 6000 ரூபா வரும் அப்படின்னாரு. நான் ஏதோ 1000 ரூபா இருக்கும், நான் கம்மியாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். 1000 ரூபாய்க்கு இங்கே பழசு செகண்ட்ஸு கூட கிடைக்காது உனக்கு அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, நம்மளும் வாங்க போகிறது கிடையாது, சும்மா ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறக்காக வேண்டி தான் வந்தோம் அப்படின்றக்காக வேண்டி அங்கேயே அதை பார்த்துட்டு அவர்கிட்ட இதை நான் சொல்லவே இல்லை, நான் ப்ரைஸ் கேட்க தான் வந்தேன்னு நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் சொல்லி மட்டும் கிளம்பிட்டேன். அடுத்த ஒரு கடையில் சோனி கேமரா பார்த்தேன். இந்த கேமராவுடைய கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, டிஸ்பிளேவும் இருந்துச்சு. ஆனால் பேட்டரி மட்டும் இல்லை. இது பேட்டரி கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருந்தது.
அதனால சரி ஓகே இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படாது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டேன். நல்லா இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, வேணாம் அப்படின்றதுனால அதை எங்கேயே வச்சாச்சு. ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன், 1,5000 ரூபா அப்படின்னாங்க. 1,5000 ரூபாய்க்கு நம்ம வாங்கி வேஸ்ட்டு தான் அப்படின்றதுனால கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒலம்பஸ் கேமரா தான். இது வந்து பேட்டரி இல்லை, ஆனால் சார்ஜர் இப்போதைக்கு இது கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு. என்கிட்ட ஒரு பேட்டரி இருந்துச்சு, அதை நான் மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பேடிஎம் உடைய பேமெண்ட் மிஷின் தான். இதை கூட எங்கேயோ இருந்து கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டேன், தெரியல உனக்கு வேணும்னா வாங்கிக்க அப்படின்னாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புது ஃபேன்ல இருந்தது. இந்த ஃபேனோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன், 500 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மொத்த செட்டோடையே வந்துடும், உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நமக்கு இது தேவைப்படாது, ஃபேன் இப்போதைக்கு வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது நேர் இருந்தால் கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்பீக்கரோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன், இது 500 ரூபான்னு சொன்னாங்க. கவரெல்லாம் பிரிக்காம நல்லாவே நீட் அண்ட் கண்டிஷனாக இருந்துச்சு. நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவர் இது வரைக்கும் பிரிக்கல, நல்லா இருக்கு, ஓப்பனில் இருக்கு, ப்ரைஸ் கம்மியாக சொல்லிட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த அளவுக்கு வந்ததுமே அவர் அந்த அளவுக்கு வாங்கி வச்சுட்டாரு. ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அடுத்த வாரம் நம்ம போய் ஏதாவது உங்களுக்கு தேவையானதை வாங்கலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க.